ரூபாய்க்கு கிடைக்கும் சூப்பரான ஒரு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். லோ ரிஸ்கில் அதிக லாபம் கிடைக்கும். அதே மாதிரி லாங் டேர்மில் பார்க்கும்போது நஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி வந்து பார்ப்போம். இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய இண்டெக்ஸ் பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நிஃப்டி 50 இன்றைக்கும் கிட்டத்தட்ட 70 புள்ளி பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். ஏஞ்சல் ஒன் சூப்பரான ரிசல்ட் கொடுத்தாங்க. ரிசல்ட் கொடுத்த உடனே கிட்டத்தட்ட 10% பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆனாங்க. அதை பற்றி வந்து பார்ப்போம். நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்கை பற்றியும் பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸை எந்த ரேஞ்சில் நம்ம வாங்கினோம்னா நமக்கு ஷார்ட் டேர்மில் அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக அதில் நிறைய ஐடியா இருக்குது, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிஃப்டி 50 இப்போதைக்கு 176 புள்ளி பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 0.73% பாசிட்டிவ் 24,540 புள்ளியில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பரவாயில்லைங்க, நிஃப்டி 50 தொடர்ந்து 2 வாரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. நிறைய இண்டெக்ஸ் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்காங்க. அதுவும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து இருக்காங்க. எம்ஓ ஸ்மால் 250 இந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா 1.22% இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்குது. பேங்க்கு 1.30% பாசிட்டிவ். எம்ஓ டிஃபென்ஸ் 1% பாசிட்டிவ். சில்வர் 0.27% பாசிட்டிவ். கோல்டு 0.20% வந்து பாசிட்டிவ். ஆட்டோ 0.74% பாசிட்டிவ். பார்மா 0.26% பாசிட்டிவ். ஐடி 0.49% பாசிட்டிவ். மிட் 150 பீஸ் 0.71% பாசிட்டிவ். அதாவது மேக்ஸிமம் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்காங்க. நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் வந்து இருக்குது. நிஃப்டி 50ல் டாப் 5 கெய்னர்ஸில் 10 இருக்காங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ், ஐசிஐசி பேங்க், HDFC பேங்க், அதானி போர்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் SBI லைஃப், BAL, டாக்டர் ரெட்டி, ஜியோ ஃபைனான்ஸு, டைட்டன் இருக்காங்க. பார்ப்போங்க. நேற்று கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாங்க, இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்காங்க. நாளைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மார்க்கெட் இப்படியே பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல ஒரு லாபத்துக்கு வரும். ஏற்கனவே இப்போ நல்ல ஒரு லாஸில் இருந்த நம்ம ஹோல்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின ப்ரைஸ்க்கே வந்துருக்கு. இப்படியே தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. வருண் பிவரேஜ் லிமிடெட் இந்த ஸ்டாக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. காலையில் ஒரு 3% பாசிட்டிவாக இருந்தது. லாஸ்ட் ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 25% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 380 ரூபாயில் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 480 ரூபா வந்திருக்கு. சூப்பருங்க. இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து விற்றுருக்காங்க லாபம் போகுது அப்படின்னு. அப்போல்லாம் நம்ம வந்து அவசரப்பட்டு எந்த ஒரு ஸ்டாக் வந்து விற்கக்கூடாது. அதாவது லாஸ் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 20% 30% லாஸ் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது லாபம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5% 10% லாபம் வந்தாவே இது போதும் அப்படின்ற மாதிரி எடுத்துடுறாங்க. அந்த ஒரு தப்பை இனிமேல் நம்ம வந்து பண்ணவே கூடாது. அதாவது மார்க்கெட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மார்க்கெட் வந்து சூப்பராக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, இல்லைனா அந்த கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நமக்கு வேறு 5% 10% போதும் அப்படிலாம் நம்ம வந்து விற்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே வந்து இருப்போம். எனக்கு கிட்டத்தட்ட இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 42,000 என்னமோ நெகட்டிவ் போனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14,500 என்னமோ இன்னைக்கு வந்து பாசிட்டிவில் தான் இருக்காங்க. இருந்தாலும் நான் விற்கல. ஏன் அப்படின்னா பார்க்கலாம், மறுபடியும் அந்த வாரோட பிரச்சனை வந்தால் தான் மறுபடியும் எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே போகும். அது வரைக்கும் பொறுமையாக நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். நாளைக்கே திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தான் குண்டு போட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே கீழே போகும். அப்போ நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக இருப்போம். ஏன்னா அவசரப்பட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வித்துடுறாங்க. இப்போ நம்ம விற்றதுக்கப்புறம் என்ன ஒரு 5% 10% லாபம் போகுது அப்படின்னு விற்றுருவாங்க. அதுக்கு அடுத்தது 1 மாதம் 2 மாதம் கழிச்சு பார்க்கும்போது அவங்க விற்ற ப்ரைஸில் இருந்து கிட்டத்தட்ட 20% 30% ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எல்லாரும் வருத்தப்படுவாங்க. அதனால் அவசரப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஒரு ஸ்டாக்கை வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாது. இப்போதைக்கு இந்த வருண் பிவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2-3 மாதத்துக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் வந்து இருக்கும். ஏன்னா ரிசல்ட்லாம் சூப்பராக தருவாங்க. அதனால் டெம்பரவரியாக ஒரு 5% 6% கீழே போகும்போது அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டாம். இப்போ நமக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை, இந்த ஈரான் இஸ்ரேல் வார் மறுபடியும் இந்த ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அது ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இப்படியே தான் பேச்சுவார்த்தை அது இதுன்னு ஸ்டாப் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா மார்க்கெட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பயப்படாமல் பொறுமையாக இருங்க. ஏங்க நம்ம கிட்டத்தட்ட 40% இந்த மாதிரிலாம் கீழே இருந்ததுக்கே நம்ம யாருமே பயப்படலை. மறுபடியும் நம்மளுக்கு ஒரு 5% லாபம் வந்துருச்சு, வெறும் இப்போ பார்த்தீங்கன்னா 2000 3000 லாபம் வந்துருச்சு, இதுவும் போயிடும் அப்படிலாம் நம்ம வந்து அந்த ஒரு பயத்தில் வந்து இருக்கக்கூடாது. பொறுமையாக இருப்போம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக லாபம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது BSE லிமிடெட். இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது கூட நல்ல ஒரு லோ ப்ரைஸில் வந்து இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2700 2800 இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3500 பக்கத்தில் வந்துடுச்சு. இவங்க என்ன ரிசல்ட் தரல. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் தரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட் இந்த தடவை சூப்பரான ரிசல்ட் தரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையில் வந்து இருக்குது. இதுவே நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இருக்கும்போது நம்ம ஒரு வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஏற்கனவே நம்ம வாங்கி நம்ம வந்து சேல் பண்ணிவிட்டோம், நல்ல ஒரு லாபம் எடுத்திருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல ஒரு ஹையில் இருக்குது. இருந்தாலும் வேல்யூஷன் படி கம்மியான வேல்யூஷன் தான் வந்து இருக்குது. மார்க்கெட் கேப் 1,42,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 65 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ
64 இருக்குது. புக் வேல்யூ 128, டிவிடெண்ட் ஈல்டு 0.17%, ROC 46%, ROE 36%, ROIC 93%, OP வந்து பார்த்தீங்கன்னா 61% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ $950 இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பாருங்கள் 0.92 இருக்குது. பிஜி ரேஷியோ ரொம்ப கம்மியாகவே வந்து இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக்கோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 65 அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 90க்கு மேலாம் போனது. டெப்ட் ஈக்விட்டி 0ல இருக்காங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 27.2ல வந்து இருக்காங்க. இவங்களோட சிஏஜிஆர் வந்து எடுத்து பார்த்தா கூட சேல்ஸ் growth இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் 39%, ப்ராஃபிட் growth 65% வந்து இருக்குது. இது ரெண்டுமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தா கூட சேல்ஸ் growth 51%, ப்ராஃபிட் growth 133% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 120%, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ல முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 120% ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சூப்பரான ஒரு ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிட்டர்ன் தான். ஓவரால் அந்த ரேஷியோ எல்லாமே சூப்பரான ஒரு ரேஷியோ. ஆனால் ஸ்டாக்கோட பிரைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையில் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 52 ஹை பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கல அந்த ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் இந்த ஹையை உடச்சிக்கிட்டு மேலே போகும். இதில் இப்போ நம்ம வந்து ரிசல்ட் வந்து நல்லா கொடுப்பாங்க, அதுக்காக இப்போ நம்ம வாங்கலாம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 50-50 சான்ஸ் தான் இருக்கும். அதாவது ரிசல்ட் நல்லா கொடுத்தாங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்படின்னா கீழே வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ரொம்ப நாளாவே என்ன ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்னதான் சூப்பரான ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே அது வந்து ரொம்ப ஹையில் இருக்கும்போது வாங்குறத விட அதே ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஹையிலேருந்து 20% 30% கீழே வரும்போது நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்து இருப்போம். ஆனால் 52 ஹையில் இருக்க ஸ்டாக்கு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி 52 ஹை போனதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வருவாங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. அதனால இது 2 சான்ஸுமே இருக்குது. இன்க்ரீஸ் ஆனால் ஆகிட்டு போது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது மார்க்கெட் மறுபடியும் கீழே வரும்போது இவங்களும் அவர் ஹையிலேருந்து கீழே ஒரு 20% 30% கீழே வரும். அப்போ நம்ம அது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போங்க. அடுத்தது மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸ் கரண்ட் பிரைஸ் 2667 ரூபாய்க்கு இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு மாதத்தில் 20% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க ஷிப் பில்டிங் பிசினஸ்ல இருந்திருக்காங்க. டிஃபென்ஸுக்கு தேவையான ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க, கமர்ஷியலாகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு ஹையில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீழே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 3778 ரூபாய்க்கு மேலே இருந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இப்போ 2667 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது 2100 ரூபாய்க்குலாம் இருந்தது. இப்போ கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. மார்க்கெட் கேப்பு 1,07,420 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 44, இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 43 வந்து இருக்குது. ஸ்டாக்கோட புக் வேல்யூ 221, டிவிடெண்ட் ஈல்டு 0.65%, ROC 43%, ROE 34%, ROIC 35%, OPM 16% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 1303 இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பாருங்கள் 0.78 வந்து இருக்குது. இதுலேயும் பிஜி ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தா பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ரேஷியோ கம்மியாக இருக்குது. ஆனால் பிஎஸ்சி வந்து அதோட 52 ஹை பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இதோட லோ ப்ரைஸில் தான், அதாவது 52 ஹையிலேருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது டெப்ட் ஈக்விட்டி 0, பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 12 வந்து இருக்காங்க. ஓவரால் இந்த ரேஷியோ சூப்பரான ஒரு ரேஷியோ. இந்த ஸ்டாக்கோட சிஏஜிஆர் வந்து பார்த்தா கூட லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 18%, ப்ராஃபிட் growth 38% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் 94%. இதுவே லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்து பார்க்கும்போது சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth இந்த கம்பெனிக்கு வந்து அடி வாங்கியிருக்கு. அதனால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 32% வந்து இருக்குது. இவங்களும் சூப்பரான ஒரு growthல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேஷியோவில் வந்து இருக்குது. பிஜி ரேஷியோலாம் கம்மியாக தான் இருக்குது. பி ரேஷியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 60 வரைக்கும்லாம் போணுச்சு. இப்போ 44 தான் இருக்குது. பாப்பா இந்த தடவை ரிசல்ட் வந்து நல்லா கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. மறுபடியும் அதில் கையை உடச்சிட்டு மேலே போகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஆனால் கம்மியான ப்ரைஸில் தாங்க வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரம் தயாரிக்கிறது, பூச்சிக்கொல்லி மருந்து, அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் விதையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பிஸ்னஸ். அதுவும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growthல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. கரண்ட் பிரைஸ் 2063 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2720 ரூபாய்க்கு மேலே இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2060 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 60,841 கோடிக்கு மேலே இருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 28 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 18, புக் வேல்யூ 413, டிவிடெண்ட் ஈல்டு 0.58%, ROC 23%, ROE 16%, ROIC 20%, OPM 10% வந்து இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பரான பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1335 இருக்குது. பிஜி ரேஷியோ 6.93 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக 2க்கு கீழே இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்போ மாதிரி எடுத்துக்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு மேலே கிட்டத்தட்ட 7 பக்கத்தில் இருக்குது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை வேல்யூஷன் இருக்க மாதிரி இருக்கும். டெப்ட் ஈக்விட்டி 0.12 இருக்குது. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 5 வந்து இருக்குது. இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்த்தா கூட லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 8%, ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 16% இருக்குது. ஆனால் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் சேல்ஸ் growth 32%, ப்ராஃபிட் growth 29% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 25%, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இதில் முதலீடு பண்ணா கூட வருஷம் 25% ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு.
ஆவரேஜாங்க இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 25% வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 23% இருக்கு. இப்போதைக்கு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 6% நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கையில் இருந்து இப்போதைக்கு லோ பிரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு கீழே போயிட்டு, அதாவது ஒரு 1900 ரூபாய் 1800 ரூபாய்க்குலாம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுது. ஏன்னா மார்க்கெட் கீழே போனாலும் இவங்களும் கீழே போனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுறாங்க. இப்போதைக்கு அதோட ஹையிலேருந்து பர்சன்டேஜ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24% நெகட்டிவாக தான் இருக்குது. பார்க்கலாங்க. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 2 வாரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் மார்க்கெட்டு ஒரு டெம்பரரியாக 2 to 3% இல்லைனா ஒரு 4% கீழே போணுச்சு அப்படின்னு அப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸிங் கீழே போணுச்சுன்னா கிட்டத்தட்ட 52 வீக் லோ பக்கத்தில் போணுச்சுன்னா அது நம்ம வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூட ஓகே தாங்க. எப்படி பார்த்தாலும் ஹையிலேருந்து ஒரு 24% கீழே தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கீழே போணுச்சுன்னா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. எப்போ மார்க்கெட் வந்து கீழே போகுதோ அந்த டைம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைமாக இருக்கும். அப்படியே இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுவோம். இல்லைனா நம்ம இப்போ காசு கொடுத்து நம்ம வந்து வாங்கிடுவோம் ஸ்டாக்காக. வாங்கினதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆனால அடுத்த வாரம் ஒரு 2-3 நாள் அப்படி கீழே போணுச்சுன்னா நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து இருப்போம். அடுத்தது மோதிலால் ஓஸ்வால் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 ETF. அதாவது வீடியோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனின்னு சொல்லுங்கள். கம்பெனி கிடையாது, ஒரு ETF பற்றி தான் பார்க்க போகிறோம். 16 ரூபா 61 வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ETF பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது ஒரு ETFல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருக்கும். ஒரு ETF நம்ம வாங்கினாவே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணதாக அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்மால் கேப் 250 ETFல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 சின்ன சின்ன கம்பெனி வந்து இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான growth வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய கம்பெனியில் தான் இருக்கும். அதே மாதிரி அதிகப்படியான ரிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் தான் இருக்குது. அதாவது சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி இப்போ தான் வந்து வளர்ந்து வருவாங்க. அந்த டைமில் இப்போ நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனி எல்லாமே சின்ன கம்பெனியில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதனால சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி ஆகும்போது அதில் வந்து ஏகப்பட்ட லாபம் கிடைக்காத மாதிரி ரிஸ்க் அதிகமாக வந்து இருக்கும். இப்போ ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனியில் போய் முதலீடு பண்ணும்போது அதிகப்படியான ரிஸ்க் வந்து நம்ம இருக்குங்க சின்ன கம்பெனியில். இதுவே வந்து பார்த்துட்டுன்னா இந்த மாதிரி ETF நம்ம வந்து முதலீடு பண்ணும்போது இப்போ இதில் ஒரு 250 கம்பெனி இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதில் நாளைக்கு ஒரு 5 கம்பெனி க்ளோஸ் ஆனால் கூட அந்த கம்பெனி இந்த ETFலேருந்து தூக்கிட்டு புது கம்பெனி வந்து இங்கே வந்து கொண்டு வந்துருவாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் இந்த மாதிரி ETFக்கு. அதே மாதிரி இந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இருக்கக்கூடிய 250 ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுது. அதே மாதிரி ட்ராக்கிங் எரர் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷ் 0.60% தான் வந்து இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்குக்கு நம்ம வந்து பை அண்ட் செல் பண்ணும்போது நம்ம ப்ரோக்கரேஜ் வந்து பே பண்ணுவோம், ப்ளஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணுவோம். இந்த ETFக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம வந்து பே பண்ணுவோம். ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 0.60% தான் அது வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை விட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும். இண்டிவிஜுவல் ஸ்டாக் மாதிரி தான் இந்த ETF நம்ம எப்போ வேணாலும் வாங்கலாம், எப்போ வேணாலும் வந்து விற்கலாம். இந்த ETFல வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 ஹோல்டிங்கில் MCX வந்து இருக்குது, கிட்டத்தட்ட 3.2%. அடுத்தது லாரஸ் லேப், கரூர் வைசியா பேங்க், டெலிவரி, நவீன் ஃப்ளோரின் இன்டர்நேஷனல், CDSL வந்து இருக்காங்க, ரேடிகோ கைத்தான் இருக்காங்க, சிட்டி யூனியன் பேங்க், RBL பேங்க், ஹிந்துஸ்தான் காப்பர். இந்த 10 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டாப் 10 ஹோல்டிங்கில் வந்து இருக்குது. அதே மாதிரி டாப் 10ல் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12% தான் வெயிட்டேஜில் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 250 கம்பெனியில் வந்து இருக்குது. செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் சர்வீஸ், இண்டஸ்ட்ரியல், பார்மா, ஹெல்த் கேரு, கெமிக்கல்ஸு, கன்சியூமர் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிலையும் இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16 ரூபா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியான காசு தான். அப்பப்போ உண்டியலில் காசு போடுற மாதிரி வெறும் 30 ரூபா 40 ரூபா இருக்கும்போது இப்போ வந்து ஒரு டீ சாப்பிட்டாவே இப்போலாம் இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ வந்து 20 ரூபா வந்துடுச்சு. முன்ன கூட பரவாயில்லைங்க, 12 ரூபா 15 ரூபாய்க்கு தான் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா 25 ரூபா வந்து போயிடுச்சு. அதனால் ஒரு டீ குடிக்கிற மாதிரி இந்த ETF நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து முதலீடு பண்ணி வச்சிட்டோம்னா லாங் டேர்முக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆவரேஜாக நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் வந்து ஒரு மினிமம் 13லேருந்து 15% வந்து ஆவரேஜாக ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் அப்படிங்கிறனால ஆவரேஜாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15%க்கு மேலே ரிட்டர்ன் வந்து எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் 2 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16% தான் இந்த ETF வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 2 வருஷமாக நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு US டாரிஃப் இஷ்யூ போட்டு மார்க்கெட் கீழே போணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வார் இருக்கனால கீழே போயிட்டுருக்கு. அப்படி இருந்தும் இந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு ஆவரேஜாக 8% அப்படி ரிட்டர்ன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிட்டர்ன் தான். பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. இது எல்லாமே போனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஏஞ்சல் ஒன். இந்த கம்பெனி பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்ல டிமெண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோக்கிங்காக வந்து இருக்காங்க. ஸ்டாக்கு, கமாடிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரன்சி புரோக்கிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இன்ஸ்டியூஷனல் புரோக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி வந்து பண்ணிருக்காங்க. அதாவது ட்ரேடிங் ஃபெசிலிட்டி இவங்ககிட்ட இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டி சர்வீஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி, கார்பரேட் ஏஜெண்டாக இருக்காங்க. அது வந்து இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸும் வாங்கிக்கலாம். அதாவது இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபைனான்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் சுற்றி தான் வந்து இருக்கும்.
இவங்க இப்போ ரிசல்ட் வந்து கொடுத்தாங்க. ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% அன்றைக்கி வந்து பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆனாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் growth இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனியோட growth வந்து இருக்கும். கரண்ட் பிரைஸ் ₹322 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹380 பக்கத்தில் இருந்துச்சு இந்த 2024. இப்போதைக்கு ₹322 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லோ வந்து பார்த்தீங்கன்னா ₹200 பக்கத்தில் வந்து போணுச்சு. மார்க்கெட் கேப் 29,412 வந்து இருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 32 வந்து இருக்கு. புக் வேல்யூ ₹67.20. டிவிடெண்ட் ஈல்டு 1.52%, ROC 14%, ROE 15%, ROIC வந்து பார்த்தீங்கன்னா 14%, OPM 35% வந்து இருக்கு. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் சூப்பரான பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 353 இருக்கு. பிஜி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 26.4 இருக்கு. பிஜி ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கு. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெப்ட் ஈக்விட்டி 1.30 இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 4.84 வந்திருக்காங்க. ஓவரால் அந்த ரேஷியோ பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹை வேல்யூஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவே அந்த ₹200 இருக்கும்போது நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்தால் ஹையான அந்த ₹320 இல்லைனா ₹340 பக்கத்தில் தான் இருக்குது. பார்க்கலாம் இதை உடச்சிட்டு மேலே போகுதா என்னென்னா. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை வேல்யூஷன் தான் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிசல்ட்னால சலன் வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க. ஆனால் அதை மட்டும் நம்மளால வந்து நம்ப முடியாது. வேல்யூஷன் நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அடுத்து நம்ம குவார்டர்லி ரிசல்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2026 சேல்ஸ் 1459 கோடியும், நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்க 320 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன குவார்ட்டரில் 269 கோடி நெட் ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. இதுவே போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 175 கோடி நெட் ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணாலும் சரி இல்லை குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணாலும் சரி நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேட் பண்ணி பார்க்கலாம். மார்ச் 2015 சேல்ஸ் 450 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்க 47 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மார்ச் 2026 சேல்ஸ் 5137 கோடியும், நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்க 915 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1172 கோடி நெட் ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கம்மியான நெட் ப்ராஃபிட் தான். அதேமாதிரி இன்னொரு பிரச்சனை இப்போ இந்த கம்பெனியில் என்ன இருக்குன்னா, இதில் ஓபிஎம் பர்சன்டேஜ் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 43%, 40% இருந்தது. இப்போ லாஸ்ட் 3 வருஷமாக அவங்களோட ஓபிஎம் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது. இதுவும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். அதேமாதிரி இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.5 வந்து இருக்குது. நம்ம 2004 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்போ இபிஎஸ் வந்து 13.40 வந்து இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 380 வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் போயிருக்கு. அப்போ இபிஎஸ் வந்து அந்த 13 விட அதிகமாக போனால் தான் மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அந்த 340 விட அதிகமாக போனால் கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு கம்மியான இபிஎஸ்ல தான் வந்து இருக்குது. அடுத்தது நம்ம இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். சேல்ஸ் growth பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 32%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 25%. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் சேல்ஸும் வந்து அடி வாங்கியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. இவங்களோட ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 54% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 30% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 28% வந்து இருக்குது. இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் 28.80%, எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 12.81%, டிஐட்ட 18.88%, ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 39.52% இருக்காங்க. இருக்கிறதுலே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பீப்பிள் தான் வந்து இருக்காங்க. இதுவும் கொஞ்சம் நெகட்டிவாக வந்து இருக்கும். இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ பெட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் வேல்யூஷன் படி கொஞ்சம் அதிகமான வேல்யூஷன் தான் இருக்குது. இதுக்கு பதிலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் லோவில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். யாரெல்லாம் லோவில் வாங்கியிருந்தாங்களோ இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் ஆகிட்டு போகட்டும், சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இப்போ இந்த ஸ்டாக்கை வாங்கணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது வேல்யூஷன் படி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டு ஒரு வருஷத்து அந்த இபிஎஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அதனால் 2024 போணுச்சுன்னா அப்போ அவங்களோட இபிஎஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் நம்ம வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது அடுத்தடுத்த ரிசல்ட்டு கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இருந்தாலும் இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் லோவில் இருக்கிறத இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட்டு புல்ரனில் போகுதுன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் புல்ரனில் போனாலும் போகும். அதுவும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. பார்ப்போங்க இந்த ஸ்டாக் என்ன ஆகுதுன்னு. இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்காங்க. இதே மாதிரி அடுத்த நாள் நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.